கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். வசனத்தை வாசித்து ஸ்தோத்தரித்து அதன் பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஜெபத்தோடு கடந்து செல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 34:4. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். திரும்பவும் வாசிக்கிறேன். உங்களுடைய வசன கவனத்துக்காக வேண்டியவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4வது வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறதை போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறதை போலவும் உதிர்ந்து விழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கர்த்தர் பேசும்படி திராட்சையை குறித்து இன்னும் என்ன ரகசியங்கள், என்ன மறைவிடங்கள், என்ன ஒளிப்பிடத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றை கர்த்தர் வெளியரங்கமாக்கும்படியாய் சுயம் மாமிசம் மறைக்கப்பட்டு தேவ சத்தம் தேவ சித்தம் உண்டாகும்படியாய் கண்களை மூடி ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா ரீபா லகதுட கந்தோடி யாக்கல பலா ಬಲ ಬಲಬೋರ್ ಯಾವ್ದಡ್ಡ ಬೋದು ಡಗದಡ್ಡ ಗಂದು ಡಗದನ್ನೆ ಕತ್ತು ರಗದರ ಬಲ ಬಲ ಎಗದೊಡ್ಡ ಬತ್ತರ್ ಯಾಕಲ್ಲ ಬಲ ಬಲ ಬಂಗಡ್ಡ ಗೆತ್ತನಿ ಅಂದನ್ನ ಗಂದನಿ ಯಾಕಡ್ಡ ಗಂದರಯ್ಯ ಕಡಗದೊಡ್ಡ ಬೋದುರಿ ಯಾಕರ ಬಲ 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 ಉಂಗನೆ ಮೀತಿರಿ ಯಾದ ಡಗದನ್ನ ಮಕ್ಕೋ ತೊರಬೀರಿ ಬೇರೆ 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 ಶವಕೋದು ರಬೀದೆ ರೆಬೀಗ ಡಗದ ಡಾಕ ಡೋಗ ಡಗದ ರದ பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது திராட்சை செடியின் இலைகள் என்று பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை திராட்சை செடியின் இலைகள். கர்த்தர் நல்லவர். இந்த இலைகள் என்றால் என்ன? இந்த இலைகளை குறித்தும் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறதா என்று பலர் நினைக்கலாம். வேதத்திலே இயேசு சொன்ன பல ஓமைகள் உண்டு. அதிலே கவனிக்க வேண்டிய ஒரு ஓமை என்னவென்று சொன்னா, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் என்று சொன்னார். ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்ன பல பொருட்களில் மிக சிறிய பொருளே இந்த கடுகுதான். அப்போ அந்த கடுகு வச்சு அவர் ஒரு சத்தியத்தை உபதேசத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார். அதை போலதான் இந்த இலையும் ஒரு சாதாரணமானதுதான், சிறியதுதான். ஆனா இந்த சிறிய இலையை வைத்து வேதத்திலே நிறைய அடிப்படை வேதத்தின் உபதேசங்கள் இருக்கு. வெறும் பிரசங்கம் அல்ல, இலையை வைத்து வேதத்திலே நிறைய அடிப்படை உபதேசம். அடிப்படை உபதேசம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மனிதன் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு வேண்டியதான ஆதாரங்கள், அதற்கு வேதான் அடிப்படை.
கர்த்தருக்கேற்றபடி வாழ்வதற்கான ஆதாரத்துக்குரிய அடிப்படை உபதேசங்களும் ஆழ்ந்த சத்தியங்களும் இந்த இலையிலே இருக்கிறது. இந்த சோத்திர இலையை குறித்து சொல்ல வேண்டுமானால், இந்த ஏசாயா 34:4 வெறும் அத்தி வெறும் திராட்சை செடி இலையை குறித்து மட்டும் வேதம் சொல்லவில்லை. வேதத்திலே மிக பிரதானமான 7 வித இலைகளை குறித்து நீங்க பார்க்கலாம். அதாவது ஓமையாக, கற்பனையாக, மற்ற அடையாளமாக சொல்லப்பட்ட இலைகள் அல்லாமல் நேரடியாய் சத்தியத்துக்கு ஏற்றபடி சொல்லப்பட்டிருக்கிற இலைகள் 7 விதமான இலைகளை பார்க்கலாம். முதலாவதாக ஒலிவ மரத்தின் இலை, இரண்டாவதாக கர்வாலி மரத்தின் இலை, மூன்றாவதாக அரச மரத்தின் இலை, நான்காவதாக திராட்சை செடியின் இலை, ஐந்தாவதாக அத்தி மரத்தின் இலை, ஆறாவதாக விருட்சத்தின் இலை, ஏழாவதாக ஜீவ விருட்சத்தின் இலை. இந்த 7 வித இலைகளை குறித்து மரங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த 7 இலைகளை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். அப்போ வேதத்திலே இலைக்கே இத்தனை மரங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மரங்களுக்கு இலைகளை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதுல எவ்வளவு பெரிய கிருபை இருக்கிறது. ஆண்டவர் அதற்குள் என்னென்ன நன்மைகளையும் ரகசியங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இங்க இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதையெல்லாம் நம்முடைய பார்வையிலே ஒரு பொருட்டாய் மதிக்கப்படவில்லையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பொருட்டாய் மதிக்கிறார். உதாரணத்திற்கு மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பர்த்திமேயு குருடன் இயேசுவோடு கூட ஒரு கூட்டமே நடந்து போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெருமை, நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு நடக்கும்போது அவரோடு நடக்கிறேன், அவர் போற ஊருக்கு நானும் போறேன், அவர் செய்யறதெல்லாம் நான் கண்ணால பாக்குறேன்னு சொல்லி. ஆனா அந்த அவரோடு கூட நடந்து வந்த அந்த பிரதானமான ஆண்கள், ஏராளமான பெண்கள், சொத்துர ஆசாரியர்கள், லேவியர்கள், மற்றவர்கள் அது பொருட்டா நினைக்கல. அங்க யாரை ஒரு பொருட்டாய் பார்த்தார் என்று சொன்னால், வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த பர்த்திமேயு. எல்லாரும் தங்களை ஒரு பொருட்டாய் நினைத்தார்கள். நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அவர்களெல்லாம் நல்லா நடக்கிறவர்களையும் நன்றாயிருக்கிறவர்களையும் கூட கூட ஓடி வருகிறவர்களும் பொருட்டாய் பார்க்கல. ஆனா வழிவோரத்தில் இருக்கிற ஒரு பார்வையிட்ட குருடனை, தர்மம் எடுத்து பழைக்கிற மனுஷனை அவர் பொருட்டாய் பார்த்தார். அதனாலதான் பைபிள் சொல்லுது அவர் நின்றார் அப்படின்னு இருக்கு. அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இதே மாதிரிதான் நம்முடைய கண்ணுக்கு எதெல்லாம் அவலட்சணமா இருக்குதோ, எதை நாம் பெரிய ஒரு பொருளாய் எடுக்கிறது இல்லையோ, அதைத்தான் தேவன் முக்கியமான பங்காய் வைத்திருக்கிறார். இப்ப மரம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிடித்தது, எல்லாரும் சொல்லுவது என்ன? மரமானது தப்பாமல் கனி கொடுக்க வேண்டும். கனியை குறித்துதான் இங்கு எல்லாரும் விரும்புகிறார்கள், எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனா நீங்க உண்மையை நல்லா கவனிக்கணும். வேதத்துல இருக்கிற மரங்களில் எல்லா மரமும் கனிகளை குறித்து பேசவில்லை. கனி கொடுக்கிற மரத்தை குறித்து மட்டுமே வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் நல்லவன், அந்த கனிகள் இல்லாமல் அந்த மரம் சார்ந்த பல காரியங்களுக்கு அதையெல்லாம் தேவன் கவனத்தில் எடுக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த இலை. சரி, நான் சொன்ன வேதத்துல 7 விதமான மரங்களின் இலைகளை குறித்து இருக்குது. அதுல ஒன்றுதான் திராட்சை செடியின் இலை. இதுல கவனிக்கணும், இந்த திராட்சை செடியின் இலை என்பது இது ஒரு மரத்தின் இலை கிடையாது. இது சோத்திரம், இது ஒரு செடி. அந்த செடியின் இலைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை வச்சிருக்கார். ஆலமரத்து இலை இருக்குது, அரச மரத்து இலை இருக்குது,
ஒலிவ மரத்து இலை இருக்குது, தேவதாரு விருட்சத்தின் நிலை இருக்குது, கருவாலி மரத்து நிலை இருக்குது, சோதரம் இன்னும் பலவிதமான சோதரம் கருங்காலி மரம் இருக்குது, கருங்காலி மரத்து இலை இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் பெருசா எடுக்கல. இங்கு கர்த்தர் பெருசா எடுக்கிறது திராட்சை செடியின் இலை. அப்படியானால் இந்த செடியின் எல்லைய போய் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாயிருக்கலாம், வளர்ச்சி இல்லாதவர்களாயிருக்கலாம், அற்பமானவர்களாயிருக்கலாம். செடி எப்படி தரையோடு தரையாயிருக்குமோ உங்கள் ஊழியம், உங்க கிரியைகள் தரையோடு தரையாயிருக்கலாம். ஆனா ஒன்றை கவனிக்கணும், மரங்களை கவனிக்கிறதை விட ஆண்டவர் இந்த செடியில் இருக்கிற இலையை கவனித்ததை போல இந்த இரவுக்கிற ஜபத்தை வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த திராட்சை செடியின் இலை, இந்த திராட்சை செடியின் இலையில என்னையா இருக்கிறது? முதலாவது இலை என்பது எப்படி இருக்க வேண்டும்? வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது வசனம். ஆதியாகமம் 40:10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாய் இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் கொலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு ஒரு இலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதலாவது சொல்லுகிறது. இது எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது துளிர்க்கிறதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த துளிர்க்கிற அனுபவம் கிடையாது. ஆனால் இந்த திராட்சை செடியை குறித்து, செடியின் இலையை குறித்து சொல்லும் போது, ஓ கர்த்தர் நல்லவே, அது நல்ல துளிர்க்கிற அனுபவம். இந்த துளிர்க்கிற அனுபவம் என்றால் என்ன? இந்த துளிர்க்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த துளிர்க்கிற அனுபவத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 14:9. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே. இந்த ஒரு இலை என்று சொன்னால் அது முதலாவது துளிர் விட வேண்டும். துளிர் விடுதல் என்றால் என்ன? முளைக்கிற அனுபவம். அடியில இருந்து, மண்ணுல இருந்து, வேரில இருந்து, அந்த கீழே கடக்கிற இடத்துல இருந்து அது என்ன செய்யணும்? முதலாவது துளிர்க்கணும். அது நல்ல முளைக்கணும். இந்த துளிர்க்கிற அனுபவம் என்பது, அல்லது இந்த முளைக்கிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவன் மீது வைக்கிற முதலாவது நம்பிக்கையை குறிக்கிறது. கர்த்தர் மீது வைக்கிற முதலாவது விசுவாசத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த துளிர்க்கிற அனுபவம் இருந்தாதான் அடுத்தது என்ன நடக்கும்? அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, உன்னத பாட்டு 7:12 சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் பார்ப்போம். இது துளிர்த்தால்தான் முதலாவது அடுத்து என்ன செய்யும்? அங்க பூவே மலரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த துளிர்க்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் உங்க விசுவாசம் துளிர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்க நம்பிக்கை துளிர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் முளைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தரையிலிருந்து புதிதாய் முளைத்தால் பத்தாது. அடுத்தது ஒரு சின்ன 4 இலை உள்ளது, அடுத்தது 6 இலையா மாறணும். 6 இலை உள்ளது, அடுத்தது 15 இலையாக மாறணும். அடுத்தது அதுல ஒரு குச்சி முளைக்கணும். அடுத்தது அதுல ஒரு காம்பு முளைக்கணும். அடுத்தது அதுல ஒரு இன்னொரு புது இலை முளைக்கணும். இந்த துளிர்க்கிறது என்பது புதிதாய் முளைக்கிற அனுபவம்.
அதே போலதான் நம்முடைய விசுவாசம் ஒரே விசுவாசம் கிடையாது. நாளுக்கு நாள் புதிய விசுவாசத்திலே வளரணும், புதிய நம்பிக்கையிலே வளரணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படி துளிர்க்கிறது எப்படிப்பட்டதாய் மாறும்? அந்த யோபு 14:9 சொல்லுகிறது, அது இளம் மரம் போல கிளை விடும். துளிர்க்க ஆரம்பித்ததுதான் அங்கு இளம் மரமா மாறுது, கிளையா மாறுது. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்குள் வந்தது இதுதான் புதிதா இருக்கலாம், அல்லது நம்முடைய இந்த இரவுக்குற ஜெபத்திலே தொடர்ந்து வேத பாடத்தை கேட்க ஆரம்பித்தது இந்த நாட்கள் தான் புதிய நாட்களாக இருக்கலாம். இப்போ ஒரு துளிர்க்கிறவர்களாய் புதிதானவர்களாய் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் ஒரு இளம் மரமாய் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள் தம்முடைய ஆதீனத்தின் தரிசனத்தை வைக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள் தம்முடைய கிருபையின் மகிமையை வைத்து மூடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இப்பதானே துளித்திருக்கிறேன், இப்பதானே வந்திருக்கிறேன், இப்பதானே சேர்ந்திருக்கிறேன், இனிமேல் என்ன நடக்க போகுது, இனி என்ன ஆகுமோ, அந்த யோசனையே வேண்டாம். நீங்க துளிர்க்கிறதே ஒரு சாதனை என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு விவசாயி பூமியில விதைக்கிற எல்லா விதையுமே முளைக்கிறது கிடையாது. சில விதைகளை மாடு ஆடு மிதிச்சு போட்டு, சில விதைகளை சில நேரத்துல மனிதர்களை மிதிச்சு நசுக்கி போட்டுறாங்க. சில விதைகள் அங்க தண்ணி இல்லாம காஞ்சி போயிருது. சில விதைகள் சில நேரத்துல காற்றோட்டம் இல்லாமல் அவிந்து போயிருது. ஆனா அதையும் கடந்து சில விதைகள் முளைக்கிறது, அந்த துளிர்க்கிறது. அந்த துளிர்க்கிற இலைகள் தான் அடுத்தது இளமரமாய் மாறுகிறது. நீங்க கர்த்தருக்குள் விசுவாசத்துல வந்திருக்கீங்கல்ல, இதுவே ஒரு சாதனை. நீங்க கர்த்தருக்குள் திட நம்பிக்கையா இருக்கிறீங்கல்ல, இதுவே ஒரு ரெக்கார்டு தான். சோர்ந்து போகாதீங்க. இன்னும் பெருசாகல, இன்னும் அது நடக்கல, இது நிறைவேறல, அந்த ஏதோ நடக்க முடியாத காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணி இருக்கிறார். மண்ணுக்குள் கடந்த விதை இப்பொழுது இலையாய் மாறி இருக்கிறது, அது துளிர்த்திருக்கிறது, அது பார்க்கிறதுக்கு அழகா ரம்மியமா இருக்கிறது. இதுவே தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான கிருபை. மரித்து போக வேண்டிய உங்களை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய உங்களை இந்த பூமியிலே மீண்டும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் துளிர்க்கிற அனுபவத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் சீக்கிரத்தில் உங்களை நல்ல இள மரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு இலை என்பது, அதாவது அத்தி மரத்தின் இலை என்பது முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? நன்றாய் துளிர்க்கிறதாய் இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் செய்தார். ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஒரு ஈசாக்கை துளிர்க்க வைத்தார். ஆதியிலிருந்த பூமியில் ஜனங்களிலே ஒரு நோவாவை துளிர்க்க வைத்தார். கர்த்தர் நல்லவே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளை விடுவிப்பதற்கு ஒரு மோசையை துளிர்க்க வைத்தார். கர்த்தர் நல்லவே. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஏற்பட்டிருந்த ரோமர்களுக்கும் மற்றவர்கள் இடையில இருந்ததானே மார்க்க பேதங்களை மாற்றுவதற்காக ஒரு சவுல் என்னப்பட்ட பவுலை கர்த்தர் துளிர்க்க வைத்தார். இவர்கள துளிர்த்தவர்கள் அப்படி நசுங்கி போகவில்லை. இந்த துளிர்த்தவர்கள் இளங்கலையாய் மாறினார்கள், இளம் மரமாய் மாறினார்கள், அவர்கள் நல்ல செழிப்பாய் மாறினார்கள். இந்த தேவன் உங்களையும் துளிர்க்க பண்ணி ஓர் இளமரமாய் மாற்றி நீங்க பூ பூக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவே. நாம் பார்த்தோம், ஒரு இலை என்பது முதலாவது துளிர்க்க வேண்டும். சரி, ஒரு இலை இரண்டாவது
என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 17:8. அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஒரு இலை முதலாவது பூமியின் மண்ணை உடைத்து கொண்டு தோசத்தில் வெடித்து கொண்டு துளிர்க்கிறதா இருக்க வேண்டும். அந்த துளிர்த்த அந்த இலை இரண்டாவது அது என்ன மேனியை உடையதா இருக்க வேண்டும், எந்த சாயலை தரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இலை பச்சையாயிருக்கிறதும். அல்லேலூயா. இலை பச்சையாயிருக்கிறதும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ சோதரோ, அந்த இலையில பலவிதமான இலைகள் உண்டு. சருகு என்று சொல்லப்பட்ட இலை உண்டு, காய்ந்த இலைகள் உண்டு, உதிர்ந்த இலைகள் உண்டு, நொறுங்கின இலைகள் உண்டு, குப்பையாய் மாறின இலைகள் உண்டு, மரங்களிலிருந்து உதிர்ந்து போன இலைகள் உண்டு. இப்படி இலையிலேயே பலவிதமான இலை இருக்குது. ஆனா ஒரு நல்ல இலை, ஒரு திராட்சை செடியின் இலை எப்படி இருக்கணும்னா நல்ல பச்சை இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு அந்த அனுபவம் எதை குறிக்கிறதா இருக்கு? இந்த பச்சை என்பது எதை காண்பிக்கிறது? பார்க்கலாம். ஆனால் வசனத்தை ஜபத்தோடு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 8:16. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும். செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும். இடக்கண்மானவர்களே, இலை முதலாவது துளிர்க்கிறது. அந்த Praise Lord, Pastor. Praise Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம ஜெபத்தில் இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 Stotram, 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 Stotram. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise Lord, Pastor. இப்ப கேக்குதாம்மா? இப்ப கேக்குது பாஸ்டர். ஓகே, சாரி. Thank you. Praise the Lord.
கர்த்தர் நல்லவே. நாம் இரண்டாவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு இலை என்பது அது நல்ல பச்சையானதாக இருக்க வேண்டும் என்று எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். ஆம், இலையிலே பலவிதமான இலைகள் உண்டு. பழுப்புள்ள இலைகள் உண்டு, பூச்சி அரித்த இலைகள் உண்டு, சோத்திரம் கெட்டு போன இலைகள் உண்டு, சோத்திரம் உதிர்ந்து போன இலைகள் உண்டு, சோத்திரம் கர்த்தர் நல்லவே வியாதிப்பட்ட இலைகள் உண்டு, மஞ்சள் நிற இலைகள் உண்டு. இலையிலேயே பலவிதமான இலை இருக்குது. ஆனால் நல்ல ஒரு திராட்சை செடியின் இலை என்பது இரண்டாவதாக எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு பச்சை நிறத்துல இருக்கணும். அது பச்சை இலையா இருக்கணும். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுவது, நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி பாருங்க. நான் பச்சையா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பச்சை என்பது எதை குறிக்கிறது? பொதுவாகவே பச்சை என்று சொன்னா அது நல்ல செழிப்பு என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. பச்சை பசேல் என்று இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, இது நல்ல செழிப்பு, இது ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. ஆனால் இந்த பச்சை என்பது அதே சமயத்தில் வேறு எந்த காரியத்தை குறிக்கிறது தெரியுமா? நான் கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறேன், கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறேன். ஆனபடினால் சத்திய வசனத்தினால் நான் பசுமையாயிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நான் பசுமையாயிருக்கிறேன். அந்த ஒரு பச்சையின் அனுபவம் ஒரு இலை துளிர்க்கிறது மாத்திரம் அல்ல, அது நல்ல ஒரு பச்சை உள்ள ஒரு இலையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாத்தையும் எதை காண்பிக்கிறார்கள்? தங்களுடைய தரித்திரியத்தை முதலாவது காண்பிக்கிறார்கள். எங்களுக்கு இந்த சோத்திர பொருள் இல்லை, எங்களுக்கு இதை இன்னும் வாங்க வேண்டி இருக்குது, எங்களுக்கு அது இப்படிப்பட்டதா தேவையா இருக்காது, அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவோ தேவை இருக்குது, அவசியமானதெல்லாம் தேவையாத்தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை நல்ல பச்சையான ஒரு ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறாரே, நல்ல பச்சையான அழகான கர்த்தர் நல்லவன் திராட்சை செடியாக வைத்திருக்கிறாரே, அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சோத்திரம் இலை பாருங்க, முதலாவது துளிர்க்கிறதா இருக்கிறது, இரண்டாவதாக அது நல்ல பச்சையா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பசுமையான ஒரு அனுபவம் உங்க ஜீவியத்திலே உண்டாக வேண்டும். இந்த பச்சை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுவது, உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல். இந்த பச்சை என்கிற இலைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம் இருக்கு. என்னன்னா, என்ன வெயில் அடிக்கட்டும், எவ்வளவு சூரிய காந்தி என் மேல் படட்டும், அது எவ்வளவு சோத்திரம் இருக்கிறதா இருந்தாலும் நான் சோத்திரம் பாதிக்கப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னா அந்த உஷ்ணமான காலத்திலும் கூட நான் பச்சையாகவே இருக்கிறேன். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே அநேக மத மாற்றத்தார் உங்களை குழப்புவார்கள், தேவையில்லாத குளறுபடிகளை ஏற்படுத்துவார்கள். கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு அரசாங்க வேலையில இருக்கலாமா என்று கேட்பார்கள். உங்க பெயரையும் தேதியும் மாற்றினீர்களா என்று கேட்பார்கள். உங்க இலையை உதிர்ந்து போக பண்ண பார்ப்பார்கள். நீங்க பச்சையை இழந்து போக பண்ண
பார்ப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் நல்லவே. அந்த ஓசியாவில் வாசித்தபடி நானோ பச்சையான இலையா இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி நீங்க உறுதியா இருங்க. உங்களுக்குள் கிறிஸ்து எப்போது பசுமையா இருக்கட்டும். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்போது பசுமையா இருக்கட்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு நட்பு பசுமையா இருக்கட்டும். அது காய்ந்து போனதா அல்ல, அது சருகு போல அல்ல, அது விழுந்து போன இலையாய் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் இன்று முதல் உங்களை நல்ல ஒரு பச்சையான இலையாக அவரே மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், மற்றவர்களின் பார்வைக்கு நாம் இல்லாதவர்களும் குறைவுள்ளவர்களும் தரித்திரியமானவர்களும் சோத்திரம் விக்கினம் நிறைந்தவர்களாய் அல்ல. நம்மை கண்டாலே இவர்களோடு தேவன் இருக்கிறார், தேவன் இவர்களோடு இருக்கிறார். இவர்களுடைய ஜீவியத்தை பாருங்க, இவருடைய வஸ்திரத்தை பாருங்க, இவருடைய பிரயாணத்தை பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பசுமை கண்டிப்பாய் தேவை. அந்த பச்சையின் அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்றாய் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அத்தி மரத்தின் இலை என்பது முதலாவது துளிர்க்கிறதா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது அது நல்ல பச்சை இலையா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இந்த சொத்திரம் இலை எப்படிப்பட்டதா இருக்கணும், இலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:36. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தாழ்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலைகளின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்துக்கு தப்பி ஓடுகிறதை போல ஓடி துரத்துவார் இல்லாமல் வெளுவார்கள். அசைகிற இலைகளின் சத்தமும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு ஒரு இலை எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே. ஒரு இலையானால் அது நல்ல அசைகிறதா இருக்க வேண்டும், அசைகிறதாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு இலை அப்படியே நின்று கொண்டிருக்க கூடாது, அல்லது சோத்திரம் இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. அது இலைதான், அது ஒரு பெரிய பொருள் அல்ல. அந்த மரத்துல ஒரு சின்ன பகுதி தான். ஆனா அந்த சின்ன பகுதியா இலை எப்படி இருக்கணும்? காற்றடித்தா ஆடணும், சொத்துற தென்றல் அடித்தா வீசணும், நல்ல அசையணும். அதுதான் நல்ல ஒரு இலைக்கு அழகு. இந்த அசைகிற அனுபவம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த இலைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த இலைகளுக்குள் கர்த்தர் ஒரு பெரிய வல்லமை வச்சிருக்காரு. என்ன வல்லமைன்னா, இந்த இலைகள் நினைச்சா அந்த மரத்தையே ஆட்டுமா. மரத்தையே ஆட்டக்கூடிய சக்தி இலைக்கு இருக்கு. நல்லா கவனிக்கணும். இலைய ஆட்டக்கூடிய சொத்துற வல்லமை மரத்துக்கு கிடையாது. ஆனா மரத்தையே ஆட்டக்கூடிய, மரத்தையே அசைய பண்ணக்கூடிய வல்லமை இலைக்கு இருக்கு. எல்லா இலையும் சேர்ந்து அப்படி பயங்கரமா நல்லா ஆடிச்சு வீசிச்சு அப்படின்னாக்கா, அது எந்த மரமா இருந்தாலும் சாயும், சரியும், நிமிரும், வளையும். அந்த இலைகளுக்கு மரத்தை அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 7:2. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. காட்டில் உள்ள மரங்கள் அசைகிறதை போல அசைந்தது.
இந்த அசைகிற அனுபவம் எதை குறிக்கிறது? அது ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது. அசைகிற அனுபவம் என்பது நல்ல ஒரு மனதை குறிக்கிறது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நம்ம அப்போஸ்தலர்களை படிக்கிறோம். 120 பேர் ஒற்றுமையாக ஒரு மனமாக மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க. அந்த இடம் அசைந்தது. அப்புறம் அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்த போது அங்கே அந்த இடம் அசைந்தது. காரணம், அவர்களுக்குள் இருந்த ஒரு மனம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள், விசுவாச ஜனங்களுக்குள், வீட்டுக்குள் அந்த ஒரு மனம் என்பதே இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பம் புருஷனும் பொண்டாட்டியுமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? பொண்டாட்டியும் பிள்ளைகளும் ஒரே குடும்பமா இருக்க காரணம் தெரியுமா? ஊர்ல ஒரு மாதிரி பேசிடுவாங்க, சொந்தக்கார ஒரு மாதிரி பேசிடுவாங்க, இல்லாட்டி கண்டவெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குடும்பத்துடைய மானம் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் ஒற்றுமையா இருக்காங்க, இருக்கிறத போல காட்டுறாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கிறாங்க? இந்த ஒரு மனதோடு இல்லை, ஒற்றுமையோடு இல்லை, முழு மனதோடு ஒரு நல்ல உறவாடுதல் இல்லை. ஊருக்கு பயந்து, ஜனத்துக்கு பயந்து, கெட்ட பேர் வந்துடக்கூடாது பயந்துதான் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், நீங்க ஒரு திராட்சை செடினாக்கா, நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைனாக்கா, மற்றவர்களை அசைக்க பண்ணக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, அந்த இலையெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாக்கா அந்த மரத்தையே அசைக்குது, அந்த மரத்தையே ஆட பண்ணுது, அந்த மரத்திலிருந்து ஒரு காத்த வீச பண்ணுது. கர்த்தர் நல்லவே. அப்ப இந்த இலைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, இந்த செடி இலைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க. இப்படிதானே உங்களை கர்த்தர் வச்சாரு. நீங்க ஒண்ணு சொன்னா அப்படி 1000 மற்றவங்களை பார்த்து பயந்தாங்கல்ல. நீங்க உள்ள வந்துட்டாலே அது பிரச்சனை வேற மாதிரி 1000 யோசிச்சாங்கல்ல. அப்படித்தானே மற்றவர்கள் பயப்படத்தக்கதா நீங்க இருந்தீங்க, உங்க குடும்பம் இருந்தது. ஆனா இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு வேறு யாரோ வந்து ஆலோசனை சொல்ல வேண்டி இருக்கிறதே, வேறு யாரோ வந்து ஆறுதலின் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கிறதே. மற்றவர்களை அசைத்தவர்களா இருந்த நீங்கள் இன்றைக்கு அநேகரால் அசைக்கப்பட்டு போய் இருக்கிறீர்களே. ஏன்? உங்களுக்குள் இந்த ஐக்கியம் எங்கே? உங்களுக்குள் இந்த ஒரு மனம் எங்கே? நீங்க குறிப்பிட்ட ஒரு காலத்துல ஓடி வந்தார்கள், ஆனா இன்னைக்கு எத்தனை போன் பண்ணாலும் பொய் சொல்லுகிறார்கள். இந்த வர்றேன்னு சொல்றாங்க, வர்றதில்லை. இப்ப வந்துருவேன்னு சொல்றாங்க, வர்றதில்லை. ஐயோ சோதரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா வேலை இல்லை. நான் அங்க வேற இடத்துல இருக்குன்றாங்க, ஆனா உண்மை வேற இன்னொரு இடத்துல இருக்காங்க. ஏன் வரமாட்டுறாங்க? ஏன் இந்த ஐக்கியம் இல்லை? பச்சையை இழந்து போனாலும், குளிர்கிற அனுபவத்தை இழந்து போனாலும், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்துல இந்த இலைகள் எல்லாம் ஒண்ணு சேருவதை போல அது அசைகிறதா இருக்கிறது. இந்த அசைகிற அனுபவமே சாதாரணமானது கிடையாதுங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆவியானவர் அழகான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இந்த அத்திமரத்தின் இலை என்பது 3வது அசையக்கூடியது. நம்முடைய அசைவுகள் கூட எப்படி இருக்கணும்னா அவருக்குள் அசைகிறவர்களா இருக்கணும். அந்த தேவனுடைய பலத்தை கொண்டு அசையணும். சிம்சோனை பாருங்க, கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது அவன் யுத்தத்துக்கு போனான். அதனால அங்க சத்துருக்கள் எல்லாம் அசைக்கப்பட்டாங்க. ஆனா அதே சிம்சோன் தன் பலத்தை இழந்த போது, அந்த கர்த்தருடைய ஆவி இறங்காத போது, சோத்திரம், அவன் எப்போதும் போல எடுத்து உதறிவிட்டு எழுந்திருக்க பார்த்தான். ஆனால் ஒன்னும் நடக்கல. அடிமையாகி விட்டான். அங்கிருந்த அபிஷேகத்தை இழந்து விட்டான்.
எனக்கன்பானவர்களே, ஓ கர்த்தர் நல்லவர். இந்த இலை என்பது மூன்றாவது அசைகிறதா இருக்கணும். அந்த லேவியராகமம் 26:36 சொல்லுகிறது. அதை படிக்க படிக்க ரொம்ப ஜோக்கா இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அசைகிற இலைகளின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அல்லேலூயா. அவர்கள் பட்டயத்துக்கு தப்பி ஓடுகிறதை போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். இதுதாங்க உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற உன்னத மகிமையே இதுதான். உங்களை பார்க்கிற மற்றவங்களுடைய இருதயம் அசையணும். ஓ, உங்களோடு உங்க போட்டிக்கு வந்தாக்கா உங்க கையில பட்டயம் இருக்கிறது போல அவங்க ஓடணும். பின்னாடி யாரும் வராமையே, யாரும் வர்றாங்க, ஐயோ வரட்டுறாங்க, ஐயோ துரத்துறாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, பயந்து ஓடி 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 போய் அவன் கீழே விழணும். இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சவுலுக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்தாங்க, அத்தனை பேரும் கீழே விழுந்தாங்க. தாவீதுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேரு கீழே விழுந்தாங்க. ஏன் மோசை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை ராஜாக்கள் துரத்தினார்கள், எத்தனை ராஜாக்கள் விரட்டினார்கள், எத்தனை ராஜாக்கள் பலவித காரியத்தை செய்தார்கள். ஆனா அவர்கள் பின்னிட்டு ஓடினார்களா இல்லையா? இந்த கிருபையை தானே உங்க மேல கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆவியிலே அசைவு இல்லை, அந்நிய பாஷையில அசைவு இல்லை, துதிப்பதற்கு உதடு கூட அசைவதில்லை. உடம்புல கை தட்டுங்கன்னா கை தட்டி பாடுவதற்கு கை அசைவது கிடையாது. ஒரு கல்லு போல உட்கார்ந்து இருக்கிறோம். நாபால் என்கிற மனுஷன் கல்லை போல் ஆனான் என்பதை போல இன்னைக்கு நிறைய பேர் கல்லாத்தான் இருக்கிறதே தவிர அசைகிறது கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் அசைகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளுக்கு ஆவியானவர் நம்மை தட்டணும். நமக்குள்ளுக்கு அக்கினி அபிஷேகம் நம்ம ஏவணும். ஓ, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வார்த்தை நம்ம தூண்டணும். நம்ம ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இங்க இன்னொரு சத்தியத்தின் வெளிப்பாட சொல்றேன். இந்த இலை அசைவதை போல நிறைய பேர் அசைவதற்கான தகுதி உள்ளவர்கள் தான். ஆனாலும் ஏன் எந்த அசைவு இல்லாம இருக்காங்கன்னா, தனக்கு என்று அவங்க ஒரு குறிக்கோளை வச்சிருக்காங்க. நான் பிரைவேட் கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டேன், பணம் கொடுத்தாவது நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன். நான் சொல்றோம், இந்த லிமிடெட் கம்பெனி வேலைக்கெல்லாம் பிரைவேட் லிமிடெடுக்கெல்லாம் போக மாட்டேன். நான் தொழில் தான் செய்வேன். அதுக்கு இத்தனை லட்சம் வரணும், அதுக்கு நல்ல இடம் கிடைக்கணும், அதுக்கு நல்ல சொல்றோம் எங்களுக்கு சொல்றோம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும், நான் தொழில் தான் பண்ணுவேன். தனக்கு தானே பிடிச்சிட்டு இப்படி தானே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தான் ஒரு எல்லையை வச்சு தான் ஒரு கோட்டை வச்சு தாண்ட மாட்டேன் இருக்கிறவங்க தான் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அசையவே மாட்டாங்க. ஆனா அவங்க ஜீவியத்தை பாருங்க, டாம்பிகமா இருக்கும். வாழ்க்கைய பாருங்க, மமதையா இருக்கும். அவங்க தனிப்பட்ட காரியத்தை பாருங்க, அக்கிரமங்கள் நிறைந்ததா இருக்கும். ஏன்னா எங்கேயும் அசையாம எதையும் செய்யாம இருக்கிற நிழல்ல இருக்கிற இடத்துல சமாளிச்சுக்கிட்டு அதை இதை சொல்லிக்கிட்டு மேம்போக்காக அப்படியே இருக்கிறார்கள் அல்லவா? அதனால அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை. ஆனா அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறா, அந்த அசைகிறது என்பதே கர்த்தருடைய மேகத்தை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய மேகம் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை மூடுவதாக, அது உங்களை மறைப்பதாக. இருக்கிற இடத்திலிருந்து புறப்படுங்கள். எலியாவை பார்த்து கேட்டா, ஆகாம் சொல்ற, எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆகாரை பார்த்து கேட்டார், ஆகாரை நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? திரும்பவும் அங்கே புறப்பட்டு போயிட்டு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சவுலை பார்த்து கேட்டார், சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது கடினமா? கர்த்தர் நல்லவே. என்னுடைய வேலையை செய்வாயாக. எனக்கன்பானவர்களே, இலை என்பது மூன்றாவது நல்ல அசைகிற இலையாய் இருக்க வேண்டும். அப்பதான் அது காற்றை வர வைக்க முடியும்.
ஓ, நல்ல அழகான ஒரு மெதுவான சோத்திர தென்றலை வர வைக்க முடியும். இந்த இலை அசைகிறது என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. எல்லா இலையும் சேர்ந்து அசத்தாக்கா அந்த கிளையெல்லாம் ஆடி போயிடும். எல்லா இலையும் சேர்ந்து அசைஞ்சாக்கா கீழே கிடக்கிற குப்பை மண்ணு எல்லாம் பறந்து போயிடும். ஓ கர்த்தர் நல்லவே, இந்த ஐக்கியம் உங்களுக்குள் வருவதாக, இந்த ஒரு மனம் உங்களுக்குள் வருவதாக, இந்த நல்ல முன்மாதிரி ஜீவியம் உங்களுக்குள் வருவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இலை என்று சொன்னா முதலாவது துளிர்க்கிறதா இருக்க வேண்டும், இரண்டாவது அது பச்சையா இருக்க வேண்டும், மூன்றாவது அது அசைகிறதா இருக்க வேண்டும், நான்காவதாக ஒரு இலை எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 47 12வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவிதமான விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினா மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அல்லேலூயா. இங்கு ஒரு இலை எப்படி இருக்கணுமா, நான்காவதாய் அந்த குறிப்பு சொல்லுகிறது, ஒரு இலை உதிராத இலையா இருக்கணும். எசேக்கியேல் 47:12 சொல்லுகிறது, அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சொத்துறோம் இந்த உதிர்வதுமாய் இருக்காத நல்ல உறுதியாய் இருக்கிற இலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அப்போ இந்த ஒரு இலை மரத்திலிருந்து உதிராம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலை உதிராம இருந்தா அங்க என்ன நடக்கும்? அந்த எசேக்கியேல் 47:12 அடுத்ததாக சொல்லுகிறது, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. ஆமென். அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. இலை உதிராம இருந்தாக்கா கனி கெட்டு போகாது. இலை உதிர்ந்துருச்சுனாக்கா கனி பிஞ்சிலேயே காய் காய்ச்சரும், பிஞ்சிலேயே பழம் பழுத்தரும், உள்ளுக்குள்ளேயே வண்டு வச்சிரும், உள்ளுக்குள்ளேயே பூச்சி வச்சிரும். வெளியில பார்க்க பழமா இருக்கும், உள்ள எடுத்து பார்த்தாக்கா அது கெட்டு போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலை உதிர்ந்து போகிற அனுபவம். ஓ சோத்திரம். ஆனா உதிராத இலை இருக்கிற மரத்துல இருக்கிற கனியை பாருங்க, அது கெட்டு போவது கிடையாது. இது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில வீடுகளிலே சில மனிதர்கள் உருப்படியா ஒரு காரியத்தில் இருக்கிறது கிடையாது. ஒரு சபையில உருப்படியா இருக்க மாட்டாங்க, ஒரு ஊழியத்துல உருப்படியா நிலைச்சு நிக்க மாட்டாங்க, ஒரு ஊழியக்காரனோடு நல்ல அன்பின் ஐக்கிய தொடர மாட்டாங்க. ஓ கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ செய்தியை போட்டாக்க முழுசா கேட்க மாட்டாங்க. பைபிள் படிக்கணும்னு உட்காருவாங்க, உட்கார்ந்த உடனே மொபைல் போன் வரும், உடனே ஏஞ்சிட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஜெபத்துக்கு வருவாங்க, ஜெபத்துக்கு வந்த உடனே ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. காரணம், இவர்கள் எல்லாம் உதிராத இலைகள் கிடையாது, உதிர்ந்து போகிற இலைகள். உறுதியா நிக்க மாட்டாங்க. ஓ சோத்திரம், ஒரு நிலைத்து நிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நல்லவே. ஒரு இலை எப்படி இருக்கணும்? தன்னோடு இருக்கிற கனிகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இது காவல் காக்கணும். இப்போ இந்த உதிராத இலை எதை குறிக்கிறது தெரியுமா? காவல் காக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. உதிராத இலை என்பது அது தன்னுடைய உறுதியை காண்பிக்கிறது பல சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, அது காவல் காக்கிற ஊழியத்தை நல்லா செய்யும்.
தன் பக்கத்துல இருக்கிற கிளைகளை காக்குது, தனக்கு இலைக்கு பக்கத்துல தொங்கிட்டு இருக்கிற பழத்தை பாதுகாக்குது, அந்த இலைக்கு அடுத்த பக்கம் தொங்கிட்டு இருக்கிற காயை பாதுகாக்குது, அதே இன்னொரு இலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பூவை அது பாதுகாக்குது. இது எல்லாத்துக்குமே ஆதாரமும் இது எல்லாத்துக்குமே பாதுகாவலுமா இருக்கிறது எது? அந்த இலைதான். இந்த இலைக்குள்ள எவ்வளவு பெரிய மகிமை ஆண்டு வச்சிருக்காரு பாருங்க. இந்த இலைக்குள்ள எவ்வளவு பெரிய வேலையை வச்சிருக்காரு பாருங்க. இப்போ கவனிங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு காவலாளியா இருக்கிறீங்களா? உங்க சபைக்கு உங்க ஊழியத்துக்கு நீங்க ஒரு காவலாளியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு யாருடைய தயவு நாடுறீங்க? ஏதோ ஒத்தாசையை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் நாம் நம்மை சார்ந்திருக்கிற கனிகளை காக்க வேண்டும், நம்மை சார்ந்திருக்கிற காய்களை காக்க வேண்டும், நம்ம பக்கத்தில் இருக்கிற பூக்களை காக்க வேண்டும். இதெல்லாம் இந்த இலையுடைய கடமை. அதெல்லாம் காக்கணும்னா இலை உதிரக்கூடாது. உதிரக்கூடாதது எதை காண்பிக்கிறது தெரியுமா? எடுத்த தீர்மானத்தை விட்டு பின்வாங்க கூடாது. இன்னொன்னு கவனிக்கணும், நான் உதிர மாட்டேன், உறுதியா இருப்பேன். என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் காத்தடிக்கும். அன்னைக்குதான் வேற மரத்துடைய கிளைகள் உங்களை மோதும். அன்னைக்குதான் உங்களை தட்டி விழப்பண்ற மாதிரி கொடுக்கு அருவாள் வரும். அன்னைக்குதான் இலைத்தலைகளை பறிக்கிற மனுஷன் கிளைய உடைக்கிற மாதிரி வருமா? ஆனா இதெல்லாம் வந்தாலும் அந்த இலை எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். எடுத்த தீர்மானத்துல மாறவே கூடாது. தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை இழந்துடவே கூடாது. என்னை கர்த்தர் ஒரு பாதுகாவலனாய் வைத்திருக்கிறார், நான் காத்துக்கொள்ளுவேன். தாவீதுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவன் தன் வீட்டுக்கு 10 விதவைகளை காவலாளியாய் வைத்தான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. விதவைகளை காவலாளியா வச்சு கர்த்தர் நல்லவே, அவர்களை கொண்டு அந்த வீட்டை அவன் பாதுகாத்தான், பராமரித்தான். அப்போ ஒரு விதவையை வச்சு வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு தெரியும்னாக்கா, உங்க வாழ்க்கை குடும்பமா தானே வச்சிருக்காரு, உங்களை நல்ல ஆசீர்வாதமாத்தான வைத்திருக்கிறாரு. ஆனா சொத்துறோம், நீங்க எத்தனை பேரை காக்க வேண்டியவர்கள் ஏன் காக்கல, ஏன் பாதுகாக்கல? 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்க. கர்த்தர் நல்லவே. அந்த 2 சாமுவேல் 20:3 சொல்லுது, தாவீது 10 விதவைகள்ல தான் வீட்டுக்கு ஒரு காவலாளியா வச்சான். அந்த விதவைகள் கூட காவலாளின் வேலைகளை நல்லா பார்த்தாங்க, நல்லா பாதுகாத்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய காவலாளிகள் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் நல்லவன். சுத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்தில் இருக்கிற அந்த காவலாளிகள் இருக்காங்க. இங்க அப்போஸ்தலர் 12 பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அங்கிருந்த காவலாளிகள் பாருங்க, உள்ள ஒரு தூதன் வந்தான், அது அவர்களுக்கு தெரியல. அந்த அறையில வெளிச்சம் பிரகாசிச்சது, அது அவர்களுக்கு தெரியல. தூதனும் பேதுருவும் பேசிட்டு இருக்காங்க, அது அந்த காவலாளிகளுக்கு தெரியல. அப்புறம் பேதுரு வேகமா கால்ல டடக்கு முடக்குன்னு சொல்லி உடனே செருப்பு தூக்கி மாற்றான். அந்த சத்தமும் அந்த காவலாளிக்கு தெரியல. அப்புறம் என் பின்னாடி வான்னு சொல்லி தூதன் சத்தமா சொல்றான், அதுவும் காவலாளிக்கு தெரியல. அப்புறம் தூதனும் பேதுருவும் சேர்ந்து அந்த காவலாளிகளை தாண்டி கதவை தாண்டி போறாங்க, அப்பயும் காவலாளிகளுக்கு தெரியல. பிரதான கதவு வந்த போது அந்த கதவு தானாவே கீச்சின் சத்தம் போட்டுக்கிட்டு திறக்குது, அப்பயும் கூட காவலாளிகளுக்கு தெரியல. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனா அந்த வசனம் கடைசி சொல்லுது, மறுநாள் காலையில பொழுது விடிந்த போது அங்க பெரிய கலகமே உண்டாயிடுச்சு. பேதுரு எப்படி தப்பிச்சாரு, எப்படி வெளியே போனார்? இந்த காவலாளிகள் போலத்தான் இன்னைக்கு பலர் இருக்கீங்க. வீட்டுக்குள்ள எந்த ஆவி வருதுன்னு தெரியல, என்ன கிரியை நடக்குதுன்னு தெரியல, பரிசுத்தாவிதான் கிரியை செய்தான் தெரியல, தேசத்துல அசுத்தாவி உள்ள வருதான்னு தெரியல, வர்ற மனுஷங்க நல்லவங்களான்னு தெரியல, எதை குறித்து யோசிக்கிறது கிடையாது, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் கலந்து ஒரு நாள்ல என்ன வந்துருது, வீட்டுக்குள்ள பெரிய குழப்பமே வந்துருது. இந்த இலைகள் அது நல்ல உதிராத இலைகளாக
அதுக்கு நல்ல காவல் காக்கிற இலைகளாய் இருக்கிறது. உங்களுக்கு கொடுத்த கணவனை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு கொடுத்த மனைவியை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு கொடுத்த சபையையும் ஊழியத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அதுல உறுதியா நிக்கணும். என்ன வந்தாலும் தளரக்கூடாது. ஜீவனை கொடுத்தாலும் காக்க வேண்டும். இயேசுவானவர் உதிராத இலையா இருந்ததுனால தான் அன்னைக்கு பல ராஜாக்கள் சொன்னாங்க, நான் சொல்றதை கேளு. இயேசு கேட்கல. சில பிரதானிகள் சொன்னாங்க, இயேசு கேட்கல. சில வேதப்பாரகர்கள் சொன்னாங்க, இயேசு கேட்கல. அவர் ஒரு உறுதியாயிருந்தார். பிதா சொல்லுவதை மாத்திரமே செய்வேன். அந்த உறுதியில இருந்ததுனால தான் அவர் முழு உலகத்தை காக்கிற இரட்சகராய் மாறினார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அப்ப இந்த இலை உதிராத அனுபவம் எதை குறிக்கிறது? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்கிரானத்துவத்தில் உயிரை கொடுத்தாவது அந்த கனிகளை காப்பது, காய்களை காப்பது, பூக்களை காப்பது, அந்த மரத்தையே உறுதியாய் இருக்க வைப்பது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்த காவலாளி என்கிற சாக்கியத்தை இழந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு வெக்கப்படாம ஆண்டவர்கிட்ட தைரியமா கேளுங்க, ஆண்டவரே மீண்டும் எனக்கு அந்த கிருபையை தாங்க. அந்த நல்ல ஒரு ஐக்கியத்தின் ஒரு மனதை தாங்க. நாங்க சேர்ந்து ஒன்னா இருக்கணும், ஒன்னா சாப்பிடணும், ஒரு குடும்பமா இருக்கணும், நாம சேர்ந்து ஆராதனைக்கு வரணும். அந்த கிருபையை தாங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு இலை என்று சொன்னால் முதலாவது துளிர்க்கிறதாய் இருக்க வேண்டும். இரண்டாவது அது பச்சையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது அசைகிறதாய் இருக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது உதிரக்கூடாததாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக ஒரு இலை என்பது எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 4:13 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. ஒரு இலையை குறித்து அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜீசஸ் நேம். நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த இலை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நல்ல நேர்த்தியான ஒரு இலையாய் மாற வேண்டும். நேர்த்தியான இலை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இலை கண்ட விதத்திலும் எப்படியும் இருக்கலாம் என்பது கிடையாது. அது இருக்க வேண்டிய விதம் என்னவென்று சொன்னா, அந்த தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், 12 மற்றும் 21வது வசனம் வாசிக்கிறேன். தானியேல் 4:21. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. ஐந்தாவதாக ஒரு இலை எப்படி இருக்க வேண்டும்? நல்ல நேர்த்தியாய் இருக்க வேண்டும். இந்த நேர்த்தியாய் இருப்பது என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த நேர்த்தி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நல்லவே. யோபு 41:12. அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன்.
ஆமென். இங்க சொல்லப்படுகிற இலை இது 5வதாக நேர்த்தியா இருக்குது. அந்த இலை, இந்த நேர்த்தி என்பது எதை குறிக்கிறது? ஒரு தேவ மனுஷனுடைய, ஒரு தேவத்தினுடைய சரீரத்தை குறிக்கிறது. அந்த சரீரம் எப்படி இருக்கணும்? அந்த யோபு 41:12 சொல்லுகிறது, அதோட அங்கம் எப்படி இருக்கணும், அது உடல் எப்படி இருக்கணும். சோத்திர எல்லாம் விவரமா இருக்குது. அங்கங்கள் வீரியம் உள்ளதா இருக்க வேண்டும். உடல் அசைவு ரொம்ப நேர்த்தியா இருக்கணும். எனக்கன்பானது கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியங்களிலே, சபைகளிலே உடலின் ஆரோக்கியத்தை குறித்து பேசுவதே கிடையாது, கற்றுக் கொடுப்பதும் கிடையாது. இன்னைக்கு சில கள்ள உபதேசங்கள் வந்திருக்குது. கர்த்தரே உன் ஆலயமாயிருக்கிறார், அதனால நீ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. கர்த்தரே உன் ஆலயமாயிருக்கிறார், அதனால நீ வாக்கிங் போகக்கூடாது. கர்த்தரே உன் ஆலயமாயிருக்கிறார், அதனால நீ பலு தூக்க கூடாது. அது பாட்டுக்கு விட்டு அது தானா வளருன்றாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, நீங்களும் நானும் ஒரு இலைதான். அந்த இலை எப்படி இருக்கணும்? நல்ல நேர்த்தியா இருக்கணும். ஓட்டை பல்லுடையவர்களாயும் குருட்டு கண்ணுடையவர்களாயும் சொத்து நடக்க மாட்டவர்களாகவும் பார்ப்பதற்கு ஒழுங்கினமானவர்களாம் இருக்கக்கூடாதே. தேவன் மனுஷனை உண்டாக்கின போது தேவ சாயலின்படியோ அவருடைய ரூபத்தின்படிதானே உண்டாக்கினா. உங்க ரூபத்தை இழந்து போகாமல் காத்துக்கொள்ளுங்க, உங்க சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. சாப்பிட வேண்டிய நேரத்துல நன்றாய் சாப்பிடுங்க. நல்ல பானங்களை, அருமையான சுத்தமான பானங்களை குடிக்க வேண்டிய நேரத்துல நல்லா குடியுங்க. உடுத்த வேண்டிய வஸ்திரங்களை நல்ல நேர்த்தியானதா உடுத்துங்க. போடுகிற பாதரட்சைகள் சரியானதா போடுங்க. தலைக்கு எண்ணெயை பூசுங்க, முகத்தை கழுவுங்க என்று வேதமே சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:18 சொல்லுகிறது. சோத்திரம் 16:14 சொல்லுகிறது, அவன் அழகிய மேனி உள்ளவனும் சிவந்த மேனி உள்ளவனும் அழகிய கண்கள் உள்ளவனும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். ஆம், எனக்கன்பானவர்களே, ஒரு இலை எப்படி நேர்த்தியா இருக்குதோ அதுக்கு ஏற்றபடிதான் மரம் இருக்கும். இலை நேர்த்தியா இருந்தாதான் அங்க காய் நல்லா காய்க்கும். இலை நேர்த்தியா இருந்தாதான் அங்க பழமும் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த நேர்த்தியான இலையை குறித்து நான் சொன்னேன். தேவனுக்கு மகிமையுள்ளதாக ஒரு இலை நேர்த்தியா இருந்தா அங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருது பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த தானியேலின் புஸ்தகம் 4:21 சொல்லுகிறது, இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. ஆமென். நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தி சாப்பிடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கை நீட்டி மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதற்கு நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கு நம்முடைய சரீரம் நல்ல பலனுள்ளதா இருக்கணும். உடம்புல 1008 வியாதி, பயங்கரமான இருமல், மூக்க பார்த்தா தண்ணி ஊத்துது, சளி வடியுது, கண்கள்ல பூல தள்ளிட்டு இருக்குது, கத்தனால கையில தோல் உறிஞ்சிட்டு இருக்குது. இதோட போய் நீங்க தானம் பண்ணனா, இதோடு நீங்க தர்மம் பண்ணாக்கா யாராவது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்களா? இல்லையே. கர்த்தர் நல்லவே. அப்ப நீ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க கூடியதா இருக்கணும். நீங்க கர்த்தருக்குள், கர்த்தருடைய கிருபைக்குள், கர்த்தருடைய உபதேசத்துக்குள், கர்த்தருடைய சத்தியத்துக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் கர்த்தர் போல கர்த்தருக்காக நேர்த்தியாக இருப்பீர் என்று சொன்னால் உங்க வீட்டிலே ஆகார குறைவு வராது. சோத்திரம், ஆகார பஞ்சம் வராது, ஆகார தடுமாற்றம் இருக்காது, அற்பமான போஜனம் இருக்காது. அது நேர்த்தியான போஜனமா இருக்கும், அது ராஜ போஜனமா இருக்கும், அது நல்ல விருந்து போஜனமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எஸ்தர் புஸ்தகத்துல 10 அதிகாரங்கள் உண்டு. மொத்தமே 10 அதிகாரங்கள் தான். ஆனா அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விருந்து எத்தனை தெரியுமா? சரியா 10 விருந்து. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு விருந்து கொடுக்கப்படும். காரணம், எஸ்தருடைய ஜீவியம் ஒரு நேர்த்தியா இருந்துச்சு. யார்கிட்ட பேசணும் கரெக்டா தெரிஞ்சு,
எந்த நேரத்துல சொல்லணும் கரெக்டா தெரிஞ்சு, யார உதவிக்கு வச்சுக்கணும் கரெக்டா தெரிஞ்சு, என்ன ஜெபம் பண்ணிட்டு எதை செய்யணும் கரெக்டா தெரிஞ்சு, ஜெபிக்கும் போது யாரை கூப்பிட்டு ஜெபிக்கணும் கரெக்டா தெரிஞ்சு, எல்லாமே நேர்த்தியா கரெக்டா காய் நவுத்தினான். அவன் நேர்த்தியா செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அவளை தேசத்தின் ராணியாய் மாற்றினது மாத்திரமல்ல, மொர்தெகாய்க்கும் ஒரு பதவியை கொடுத்து அவளை குறித்து உலகமே இன்னைக்கு பேசுகிறது. அப்போ ஒரு திராட்சை செடியின் இலை என்பது ஐந்தாவதாக நேர்த்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. ஆறாவதாக இந்த இலைக்கு இன்னொரு பெரிய கிருபை இருக்கு. அது என்ன கிருபை? சோத்திரம். ஆறாவதாக பாருங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். லேவியராகமம் 26:36 வாசித்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, உங்களில் உயிரோடு இருப்பவர்கள் இருதயம் தங்கள் சத்துருக்களின் தேசங்களின் மலத்தாழ்ச்சி அடையும்படி செய்வேன், அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். இப்போ இந்த இலைக்குள் ஆண்டு வச்சிருக்கிற கிருபை என்னன்னா ஒரு சத்தத்தை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் மரம் முறிகிற சத்தம் தான் கேட்கும், கிளைய உடைக்கிற சத்தம் கேட்கும், அல்லது மரம் சாய்கிற சத்தம் கேட்கும். ஆனா இங்க கர்த்தருக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னா, அந்த இலைக்குன்னு ஒரு சத்தத்தை வச்சிருக்காரு. அசைகிற இலையின் சத்தமும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சத்தமும் என்பது எதை குறிக்கிறது? இந்த சத்தமும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. இங்கு ஒரு சத்தம் வருது, உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வீட்டில தேவ சத்தம் தான் கேட்கணுமே ஒழிய நாடக சத்தம் கேட்க கூடாது, சினிமா காட்சிகளின் சத்தம் கேட்க கூடாது. சோத்திர சண்டை சச்சரவுகளுடைய ரீல் பார்க்கிற சத்தம் கேட்க கூடாது. இந்த இலக்கின்னே ஒரு சத்தம் இருக்கு. இந்த சத்தம் என்ன செய்யும் தெரியுமா? சத்துருக்களை ஓட வைக்குமா. இந்த சத்தம் சத்துருக்களை விரட்ட வைக்குமா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்போது இவர்கள் சத்தம் போட்டுதான் கர்த்தரை துதித்துக் கொண்டே சுற்றி வந்தார்கள். அப்பொழுது அந்த எரிகோ மதில் இடிந்து கீழே விழுந்தது. எல்லாரும் ஆர்ப்பரித்து சத்தத்தோடு உள்ளே புறப்பட்டார்கள். பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே எரிகோவுக்குள் இருந்ததான ராட்சசர்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்தார்கள். அங்க இருக்கிற பொல்லாதவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அங்க இருக்கிற அந்நிய ஜனத்தா ஓட ஆரம்பித்தார்கள். ஐயோ, ஜனங்கள் வந்துட்டாங்க, இஸ்ரவேலர் வந்துட்டாங்க, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள், இனி அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா வீட்டை விட்டு ஓடு, தெருவை விட்டு ஓடு என்று சொல்லி இஸ்ரவேலரை கண்டு ஓடினார்கள். இந்த இலைக்கு இருக்கிற ஒரு சத்தம் மற்றவர்களை ஓட வைக்கிற சத்தம் நம்முடைய வீட்டிலே நீதிமான்கள் கூடாரத்தில் கேட்கிறானே கம்பீர சத்தம் உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவே. மணவாளன் மணவாளி மேல் பிரியமாயிருக்கிற சத்தம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தரை ஆராதிக்கிற துதிகளின் சத்தம் கேட்க வேண்டும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை பெருக பண்ணுவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. அந்த ஆடல் பாடலின் சத்தம் தான் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அது வரணும்.
அது நடக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அந்த 18வது வசனம் சொல்லுகிறதை போல, ஓ கர்த்தர் நல்லவர், யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புகிற அந்த கர்த்தருடைய ஆவியானவை இன்றைக்கே அபசத்தத்தை மாற்றுவாராக. 19வது வசனத்தின்படி ஆடல் பாடலின் சத்தத்தை உங்களுக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாய் இந்த இலைக்கு என்று இருக்கிறதானே மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? 7வது கிருபை. இந்த இலைக்குள் ஆண்டு வைத்திருக்கிற 7வது கிருபை. அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அது நிக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விதமான விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவர்கள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினான் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப இந்த இலைக்குள் ஆண்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய வரத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஒரு வரம் வச்சிருக்காரு. என்ன வரம் தெரியுமா? சுகமாக்குகிற வரம். இந்த இலைய பறிச்சு அதை நல்ல கசக்கி அதை ஒரு புண்ணு மேல போட்டாக்கா அந்த புண்ணு பட்டு காஞ்சி போயிடும். இதுக்கு பேர் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் எது? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தின 22:2 சொல்லுகிறது, ஓ நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இக்கரையிலும் 12 விதமான ஓ கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாகுவதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அந்த இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஆம், இந்த ராத்திரி வேளையில் இந்த இலைக்குழுக்கிற ஆரோக்கியமாக்கும் ஒரு அபிஷேகம், ஓ சுகமாக்கும் அபிஷேகம், ஓ தெய்வீக விடுதலையை கொடுக்கும் அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. எல்லா நோய்கள் மாறுவதாக, எல்லா நொடிகள் மாறுவதாக. ஓ கர்த்தருடைய கரத்தினாலே நித்திய மீட்பு ஏற்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானுடைய கரமானது ஓ இப்பொழுதே ஆமென்றும் ஆமென்றும் ஜெயத்தை கொடுப்பதாக. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒரு திராட்சை செடியின் இலை, அந்த திராட்சை செடியின் இலைக்குள் 7 வித அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், 7 வித தன்மைகளை வைத்திருக்கிறாரே. அதற்காக எல்லாரும் நன்றி சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினால் சதுரோம் 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 ஷீபா லகதட கந்தன மங்கல பலபல பக்கர பலபல பக்கர பலபல பக்கட கதட ரகதட பௌரியா. எல்லாரும் கர்த்தரை சதுரம் பண்ணுங்க. ஒரு இலைக்குள் இருக்கிறதான 7 விதமான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இலை குளிர்கிறதா இருக்க வேண்டும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வதாக அந்த இலை நல்ல பச்சையாய் இருக்க வேண்டும். ஓ 3வதாக அந்த இலை நல்ல ஓ கர்த்தர் நல்லவே அசைகிற இலையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 4வதாக அது உண்ணாத இலையா இருக்க வேண்டும். 5வதாக நேர்த்தியான இலையா இருக்க வேண்டும். 6வதாக ஓ சொல்கிறோம் அதுக்கு நல்ல ஒரு தேவ சத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். 7வதாக அவிழ்தத்துக்குரிய ஆரோக்கியமாக்கும் இலைகளா இருக்க வேண்டும். இந்த 7 கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறபடினால் எல்லாரும் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமாண்டவரே, 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 ஸ்தோத்திரமாண்டவரே. நன்றி பிதாவே. ஆமென், 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 ஆமென்.